எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுற வேலை மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நானும் தங்கச்சியும் சேர்ந்து எல்லாமே பண்ணணும். இப்போ நான் தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன், நிறைய வியூஸ் கிடைக்கி. பட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி தான், என்னோடய பர்சனல் வியூவில் கிடையாது. அப்படி இருந்துமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கால் பண்ணிலாம் அந்த மாதிரி பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. எப்போவுமே சும்மாவே இருக்க மாட்டேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒன்று ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது அப்படின்னு என்னை நான் எப்போவுமே பிஸியாகவே வச்சுருப்பேன். மியூசிக் போட்டு வீடியோ போடுறத விட வாய்ஸ் பண்ணி போடும்போது வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக தான் நான் வாய்ஸ் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வாய்ஸே எனக்கு வீக்னஸாக நான் நினைப்பேன். ஸோ நம்ம வந்து அதனால் வாய்ஸ் பண்ண வேண்டாம், மியூசிக் போட்டு போடுவோம்னு சொல்லி தான் நான் மியூசிக் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து நம்மளோட பலவீனமே நமக்கு பலனாக மாறும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோடய வீக்னஸாக நான் நினைக்கிறேன், நான் வாய்ஸை வச்சே நான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போட்டுகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிறத நம்புகிறேன். எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ரொம்ப போரிங்காக இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். ஸ்கூல் படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டது தான். பட் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒன்று குறைய கூட போட்டு போக போக அப்படியே கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் மட்டும் தான் போட்டுகிட்டு இருந்தேன், பேக்கிங் ஐடியா ஃபஸ்ட்டு கிடையாது. பட் ப்ரௌனி வந்து ட்ரெண்டிங்கில் வரும்போது அது பண்ணுறதுக்கு ஒரு ஆசை. ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லா வந்துச்சு. வெளியே வந்து பேக்கரியில் வாங்குறத விட ஹோம்மேடாக பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்கிறது நானே பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெளியே வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நம்ம பண்ணுறதுக்கும் அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஹோம்மேட் மாதிரியே இல்லை, நார்மல் கப் கேக் டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.